சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 17 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 41 மண்டல காலம் நாளையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் மண்டல பூஜைகளையொட்டி ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. இதற்கான சுவாமி ஊர்வலம் மல்லிகாபுரம் தேவி கோவில் அருகில் வந்தபோது திடீரென கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டது. இதில் சிக்கி 17 பேர் காயமடைந்தனர். படுகாயமடைந்த ஆந்திராவைச் சேர்ந்த 2 பேர் பம்பாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூட்ட நெரிசலில் சிக்கியுள்ள மற்றவர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் அங்கு விரைந்துள்ளனர். இதனிடையே விபத்து குறித்து விசாரணை நடத்த அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மேல மேல விழுந்து ஒரு இதுவே என்ன சொல்லுவாங்க, ஒரு மேனேஜ்மெண்ட் இல்லாத அளவுக்கு பண்றாங்க. அதனால பாதிப்பு இப்போ இது மாதிரி எங்களுக்கு ஆச்சு. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு, ஒரு வயசானவங்களுக்கு இது மாதிரி ஆயிருந்தா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு ஒரு ரீசன் வந்து இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க. உள்ள போனா நார்மல்ன்றாங்க, எந்த ஒரு ரீசனும் கொடுக்க மாட்டேன்றாங்க. அது மட்டும் என்னன்னு தெரியல. ஒரு முடிவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட டைம்ல மூடுறாங்க, தொடங்குறாங்க, நல்ல விஷயம் தான். இது ஒரு ரீசன் வந்து எப்படின்னா, வராங்களா சாமிகளை வந்து ஸ்டாப் பண்ணணும், படியேறி பார்க்கறது வைக்கிறது, பார்த்துட்டு வந்த உடனே இந்த பக்கம் பார்க்குறவங்களையும் அனுப்புறது, அந்த பக்கம் வரவங்களையும் அனுப்புறது. அப்போ ஜனங்க எந்த பக்கம் போவாங்க? எல்லாம் நெரிசலில் தான் மாட்டிக்கணும். மாட்டிக்கினா இது மாதிரி கேதி. சப்போஸ் ஏதோ ஒரு லைட் அடிபட்டுது, உயிரே போயிருந்தா யார் கொடுப்பாங்க? சபரிமலையில் ஐயப்பன் கோவிலில் தங்க அங்கி அணிவிக்கும் நிகழ்ச்சியின் போது சுவாமி ஊர்வலத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 17 பேர் படுகாயமடைந்து 2 பேர் படுகாயமடைந்த 2 பேர் தற்போது அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான நியூஸ் 18 குழுமத்தினுடைய பிரத்யேக காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தி அறையிலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் மனோஜ். மனோஜ், இப்போ ஐயப்பன் கோவிலில் இன்று மாலை நிகழ்ந்த இந்த கூட்ட நெரிசல் என்பது பொதுவாகவே அங்கு தொடர்ச்சியா இப்போ நம்ம அங்கிருந்து ஒரு பக்தர் சொன்ன கருத்தையும் கூட நாம பார்த்தோம். சமீப காலமா இந்த நடை மண்டலம் திறக்கப்பட்டதிலிருந்தே அங்கு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது, முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அங்கு இருக்கிறது. என்ன மாதிரியான தகவல்கள் தற்போது அங்கிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது? பாலா, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சபரிமலைக்கு பல்வேறு இடங்களில், அதாவது இந்தியாவுடைய பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் வருவது வழக்கம். அந்த சமயத்தில் பல்வேறு விதமான பூஜைகள் மற்றும் சிறப்பு வழிபாடுகள் சபரிமலையில் இருக்கும். அந்த ஒரு அடிப்படையில் தான் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட சமயத்தில் கூட தங்க உடை அணிவிப்பதற்கான அந்த நிகழ்வானது நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென்று அந்த இடத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பல்வேறு நபர்கள் சிக்கிக் கொண்டார்கள். அதனால் 17 பேர் அளவுக்கு காயமடைந்தார்கள். தற்பொழுது அந்த காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையானது 25ஆக உயர்ந்திருக்கிறது. அதில் 2 பேருக்கு பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் பம்பாவில் உள்ள மருத்துவமனை உடனடியாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் அங்கிருந்து மேலே செல்வதற்கு பக்தர்கள் யாரும் தற்பொழுது அனுமதிக்கப்படவில்லை. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் உடனடியாக பம்பாவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தற்பொழுது மீட்பு பணியில் ஈடுபட ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக காயமடைந்த பக்தர்களை மருத்துவமனைகள்
இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். கேரளாவுடைய தேவசம் அமைச்சரும் அந்த இடத்திற்கு விரைந்து வந்து உடனடியாக அந்த பணிகளை பார்வையிட்டு வருகிறார். பக்தர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், கார்த்திகை மாதத்தில் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் இருக்கும் என்பது கேரள அரசுக்கு நன்றாக தெரிந்த விஷயம். தேவஸ்தானம் போர்டுக்கும் இந்த விஷயமானது தெரிந்தது. ஆனால் அங்கு உரிய முறையில் பக்தர்களை அனுப்பி வைக்கவோ அல்லது தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவோ எந்த விதமான முன்னேற்பாடுகளும் செய்யப்படவில்லை. அதுவும் இன்றைய தினம் வழக்கமாகவே எப்பொழுதுமே அதிக அளவில் பக்தர்கள் வருவது வழக்கம். மிகவும் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சமயம். அப்படி இருக்கும் பொழுது உரிய ஏற்பாடுகளை செய்யாததன் காரணமாகத்தான் இது போன்ற ஒரு கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று பக்தர்களும் பலரும் புகார் தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் கூட தற்பொழுதைய சூழலில் கூட்ட நெரிசலை அகற்றி உடனடியாக அந்த இடத்திலிருந்து பக்தர்களை அப்புறப்படுத்தும் பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாது அனைவருக்கும் தேவையான முதலுதவிகள் உடனடியாக செய்யப்பட்டு வருகிறது. அமைச்சர் மருத்துவமனையில் தற்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். மருத்துவர்களும் அந்த சம்பந்தப்பட்ட அதாவது கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்திற்கு மருத்துவர் குழு ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. லேசாக காயமடைந்தவர்களுக்கு அல்லது மூச்சு திணறல் போன்ற விஷயம் ஏற்பட்டவர்களுக்கு உரிய முதலுதவி அவர்கள் செய்து வருகிறார்கள். தற்பொழுதைய சூழலில் 25 பேர் அந்த கூட்ட நெரிசல் சிக்கி காயமடைந்திருக்கிறார்கள். 2 பேர் பலத்த காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட தகவல் வருகிறது. தமிழகத்தை சேர்ந்த யாரும் அங்கு அந்த கூட்ட நெரிசல் சிக்கவில்லை என்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது. பாலா, மனோஜ், நீங்க சொன்னது போலவே இந்த மாதத்தில் கார்த்திகை மாதத்துல பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் சபரிமலைக்கு அதிகமாக வருவார்கள். சரியான ஏற்பாடுகள் ஏனென்று சொன்னால் தமிழகத்திலிருந்து சென்ற பல பக்தர்களினுடைய குற்றச்சாட்டு இதற்கு முன்னதாகவும் கூட அதுவாக தான் இருந்தது. முறையான வசதிகள் செய்யல, சென்று வருவதற்கான ஏற்பாடுகள் அங்கு சரியான முறையில் இல்லை. இதன் காரணமாக தொடர்ச்சியாகவே இந்த நெரிசல் இருந்ததாக சொல்லப்பட்டது. இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் என்று தெரிந்திருந்தும் கூட முறையான ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகள் செய்யாததுதான் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நெரிசலுக்கும் விபத்துக்கும் காரணம்னு சொல்லலாம். கண்டிப்பாக பாலா, அதாவது சபரிமலையை பொறுத்த வரைக்கும் மற்ற காலகட்டத்தை காட்டிலும் இது போன்ற ஒரு கார்த்திகை சமயத்தில் பக்தர்களுடைய கூட்டம் என்பது மிகவும் அதிகமாக இருக்கும். குறிப்பாக தமிழகத்திலிருந்தும் சரி மற்ற மாநிலங்களும் சரி இந்த மாதத்தில் மாலை போட்டு சபரிமலைக்கு நடந்தே செல்வது மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் ஜனவரி மாதம் வரைக்குமே அந்த பக்தர்களுடைய கூட்டம் என்பது மிகவும் நிரம்பி வழியக்கூடிய ஒரு சூழல். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு சிறப்பு வழிபாடு என்பது சபரிமலையில் இருப்பது சாதாரணமாகவே பார்க்க முடியும். அந்த அடிப்படைதான் இன்றைக்கு அந்த தங்க ஆடை அணிவிக்கும் நிகழ்ச்சியானதும் அந்த சிறப்பு வழிபாடுமானது நடைபெற்றது. இந்த சூழலில் நாம் பார்க்கும் பொழுது சபரிமலையில் செல்லக்கூடிய பக்தர்களை நெறிப்படுத்தி எங்கு செல்ல வேண்டும், ஒரு இடத்தில் எவ்வளவு பேர் செல்ல வேண்டும் என்ற ஒரு முன்னேற்பாடுகள் அதிகமாக காண கிடைக்க முடியாது. ஏனெனில் அங்கு இருக்கக்கூடிய பக்தர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருப்பதன் காரணமாக அதுபோல் நெறிப்படுத்தக்கூடியவர்களையோ அல்லது தேவஸ்தானம் போர்டிலிருந்து குறிப்பிட்ட ஆட்களையோ நியமித்து நெறிப்படுத்தக்கூடிய பணிகளையோ செய்யாத ஒரு விஷயம் அங்கு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. இதனால் பம்பையிலிருந்து மேல் சென்று வழிபாடுகளை நடத்துவதன் இடமறைக்கும் அதிகமான அளவில் பக்தர்களுடைய கூட்ட நெரிசல் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. தேவஸ்தானம் போர்டிலிருந்தும் சரி கேரள அரசினுடைய தரப்பிலிருந்தும் சரி இது போன்ற விழா காலங்களில் மட்டுமாவது ஒரு குறிப்பிட்ட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தினுடைய ஆட்களையோ அல்லது தன்னார்வலர்களையோ பணியில் அமர்த்தி பயணிகளை பக்தர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு பணியில் அவர்களை ஈடுபடுத்த வைத்திருக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை அனைத்து பக்தர்களுமே சொல்லி வருகிறார்கள். ஏனெனில் அனைவரும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் செல்ல முயலும் பொழுது அல்லது எங்கிருந்தோ வந்துவிட்டு உடனடியாக ஐயப்பனை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்பை காட்டும் பொழுது இது போன்ற கூட்ட நெரிசல் என்பது சபரிமலையில் மட்டுமல்ல அனைத்து ஆலயங்களிலுமே ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே முன்னேற்பாடுகளுடன் கூடிய விஷயங்களை செய்திருந்தால் இது போன்ற விஷயத்தை தவிர்த்திருக்கலாம். தற்போதையாக 25 பேர் அளவுக்கு காயமடைந்திருக்கிறார்கள். சிலர் ஆபத்தான நிலையிலும் கூட மருத்துவம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இது போன்ற சூழலை தவிர்த்திருக்கக்கூடிய விஷயமாக அது போன்ற முன்னேற்பாடுகள் இருந்திருக்கும். எனவே இனிவரும் காலங்களிலாவது கேரள அரசும் சபரிமலை தேவஸ்வம் போர்டும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பக்தர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஏனெனில் வழிபாடு சமயத்தில் இது போன்ற ஏற்பாடுகள் மட்டுமே கூட்ட நெரிசலையோ அல்லது மற்ற அசம்பாவித சம்பவங்களையோ தவிர்க்கும் என்பதும் பக்தர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பாலா, மனோஜ், நீங்க குறிப்பிட்டது போல இப்போ சரியான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த மண்டல பூஜைக்கே இந்த அளவுக்கான பக்தர்களினுடைய கூட்டம் சபரிமலையில் நிரம்பி வழிந்திருக்கிறது. ஏற்பாடுகள் செய்யாத சூழலில் தான் இது போன்ற ஒரு விபத்து நேரிட்டு இருக்கிறது. அடுத்ததாக மகர ஜோதி என்று சொல்லக்கூடிய ஜனவரி மாதம் 13, 14 தேதிகளில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக ஐயப்பன் கோயில் அது பார்க்கப்படும். பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த நிகழ்வுக்கு வரக்கூடும். இதற்கும் போதுமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இதுபோன்ற
போன்ற அசம்பாவித சம்பவங்கள் எதுவும் நிகழாத வண்ணம் அதற்கான உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பிலிருந்து இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிப்பதற்கான சூழல் இருக்கிறது. கண்டிப்பாக, அதாவது இது போன்ற சமயங்களில் எப்பொழுதுமே சபரிமலை தேவஸ்தானம் நிர்வாகத்துடைய சார்பிலிருந்தும் சரி, அரசுடைய சார்பிலிருந்தும் சரி, உரிய பாதுகாப்பு பணிகள் மட்டுமல்லாது ஆங்காங்கே மருத்துவ குழுக்களை வைத்திருத்தலும் சரி, அல்லது மற்ற அதாவது காவல்துறையை தாண்டி தேசிய பேரிடர் மீட்பு படை போன்றவர்களை பணியில் அமர்த்துவதும் சரி எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த முறை அதை இன்னும் முன்கூட்டியே செய்திருக்கலாம் என்ற ஒரு விஷயம்தான் அனைவராலுமே பேசப்படக்கூடிய விஷயமாக தற்போது இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அல்லது அந்த சமயத்தில் அங்கு இருந்த ஒரு பக்தர் நமக்கு பேசிய பொழுது தெரிவித்த விஷயமாக இருக்கிறது. மகர ஜோதி அந்த சமயத்தில் கண்டிப்பாக இந்தியா முழுவதிலும் இருந்து அதிகமான பக்தர்கள் அந்த மகர ஜோதியை காண்பதற்காக வருவார்கள். ஏனெனில் வருடத்தில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, சபரிமலைக்கு வருவதே அந்த மகர ஜோதியை பார்ப்பதற்காகத்தான் என்ற ஒரு எண்ணத்திலும் கூட அதிகப்படியான பக்தர்கள் வருவது ஒரு இயல்பான ஒரு விஷயமாகவே இருக்கிறது. எனவே அதற்கு கேரள அரசு தற்பொழுது இந்த ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டாவது உடன் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கேரளாவினுடைய தேவஸ்வம் அமைச்சர் சொல்லும் பொழுது உரிய ஏற்பாடுகள் தற்பொழுது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அனைவருக்கும் தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனிவரும் காலங்களில் இந்த விழா காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் உரிய ஏற்பாடுகளை தாங்கள் செய்வதாகவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது காயமடைந்தவர்களுக்கு தேவையான உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ளவும் தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விசாரணைக்கும் கூட கேரள அரசாங்கம் தற்பொழுது உத்தரவிட்டிருக்கிறது. எனவே வரும் காலங்களில் மகர ஜோதி போன்ற மிகப்பெரிய ஒரு சிறப்பு வழிபாடுகள் நிகழக்கூடிய சமயங்களில் உரிய பாதுகாப்புகளை மேற்கொண்டு இது போன்ற சம்பவங்கள் தவிர்க்கப்படும் என்பது கேரள அரசுடைய உறுதியாக இருக்கிறது. இதற்கு தேவஸ்தானம் போர்டுடைய சார்பிலிருந்தும் உரிய ஒத்துழைப்பு வழங்கும் போது இது போன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாவண்ணம் தடுக்க முடியும் என்பதே பக்தர்களுடைய ஒரு எண்ணமாகவும் அல்லது கோரிக்கையாகவும் இருக்கிறது. பாலா, மனோஜ், உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி. அடுத்ததாக இந்த சம்பவம் தொடர்பாக கேரள அமைச்சர் കനകംപാലി സുരേന്ദ്രൻ அவர்கள் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். ഇവിടെ കൊണ്ടുവന്നവരിൽ ആന്ധ്ര സ്വദേശിയായിട്ടുള്ള ഒരു വിദ്യാർത്ഥിക്കാണ് അല്പം ഗുരുതരമായിട്ടുള്ള അവസ്ഥയുള്ളത്. അയാളെ അടിയന്തരമായിട്ട് പമ്പയിലേക്ക് മാറ്റാൻ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ തന്നെ പമ്പയിലേക്ക് മാറ്റും. നേരത്തെ ഒരു ഗുരുതരാവസ്ഥ ഉണ്ടായിരുന്ന അയാളെ പമ്പയിലേക്ക് മാറ്റിയിട്ടുണ്ട്. അയാൾക്ക് കൂടുതൽ വൈദ്യസഹായം നൽകുന്നതിന് വേണ്ടിയിട്ടുള്ള നടപടികൾ സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. ബാക്കി എല്ലാവരുടെയും നില സ്റ്റേബിളാണ്, ഭയപ്പെടാനൊന്നുമില്ല. ഇനി ഒരു നിയന്ത്രിച്ച് ഭക്തരെ സന്നിധാനത്തേക്കും 18-ാം പടിയിലൂടെ അമ്പലത്തിലേക്കും കടത്തിവിടാനായിട്ട് നമുക്ക് സാധിക്കണം. മാളികപ്പുറത്തിലും കുറച്ച് കൂടുതൽ ശ്രദ്ധ വേണമെന്ന് പോലീസ് ഉദ്യോഗസ്ഥന്മാർക്ക് കർശനമായ നിർദ്ദേശം കൊടുത്തിട്ടുണ്ട്. கேரள அமைச்சர் கனகம்பாலி சுரேந்திரன் இந்த சம்பவம் தொடர்பாக அளித்த தகவல்களை நாம் பார்த்தோம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 41 நாள் மண்டல பூஜை நாளையுடன் நிறைவடைய இருக்கும் சூழ்நிலையில் ஐயப்பனுக்கு தங்க அங்கி அணிவிக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் பங்கேற்ற பக்தர்களிடையே கூட்ட நெரிசல் காரணமாக 17 பேர் காயமடைந்துள்ளனர். 2 பேர் படுகாயமடைந்து பம்பாவில் உள்ள மருத்துவமனையில் அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய அளவிலான கூட்ட நெரிசல் இருந்த போதும் அதற்கான உரிய ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பக்தர்கள் சென்று வருவதற்கான சரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்படாததே தற்போது ஏற்பட்டிருக்கும் இந்த கூட்ட நெரிசலுக்கும் விபத்துக்கும் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டிருக்கிறது. மீட்பு பணிகளை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இணைகிறார் எமது செய்தியாளர் மனோஜ். தற்போது கனகம்பாலி சுரேந்திரன் கேரளாவுடைய அமைச்சர் கொடுத்த தகவல்களை நாம கேட்டோம். யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, அவர்கள் நலமாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதனுடைய கூடுதல் விவரங்கள் ஏதேனும் இருக்கிறது? பாலா, அதாவது அமைச்சர் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த சமயத்தில் சொன்ன விஷயம் என்னவென்றால், தற்பொழுது நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாது 18-ஆம் படி வரைக்கும் பக்தர்களை கொண்டு செல்லக்கூடிய விஷயங்களில் தற்பொழுது கவனம் செலுத்தப்படுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். ஏனெனில் கூட்ட நெரிசல் நடைபெற்ற இடத்திலிருந்து 18-ஆம் படிக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க அந்த இடம் வரைக்கும் பக்தர்களுடைய கூட்டம் தற்பொழுது அதிகமாக இருப்பதாகவும், அவர்களை அங்கிருந்து வழிபாடுகளை நடத்திவிட்டு திரும்ப சபரிமலையிலிருந்து பம்பைக்கு அழைத்து செல்வதற்கான பணிகள் தற்பொழுது முடுக்கிவிடப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்லாது இது போன்ற விஷயங்கள் ஏற்படாத வண்ணம் அல்லது அடுத்தடுத்து இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை கேரள அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். இந்த சூழலில் நாம் பார்க்கும் பொழுது
அங்கிருந்து பக்தர்கள் அனைவரும் உடனடியாக அகன்று செல்லுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் அந்த பக்தர்களை அங்கிருந்து மற்ற இடங்களுக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். உடனடியாக அந்த கூட்ட நெரிசலானது தற்பொழுது தவிர்க்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவல் வந்திருக்கிறது. அங்கு அந்த நிலைமை முழுவதுமாகவே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கூட்ட நெரிசலானது தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்று கேரளாவிலிருந்து நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது. பலம். நன்றி மனோஜ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் 41 நாள் மண்டல பூஜை நாளை நிறைவடைய இருக்கிற சூழ்நிலையில் தங்க அங்கி அணிவிக்கும் நிகழ்வில் இன்று மாலை நடைபெற்ற சுவாமி ஊர்வலத்தின் போது பக்தர்களின் கூட்ட நெரிசலில் சிக்கி 17 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 2 பக்தர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக பம்பைக்கு இருக்கிற மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு அங்கு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரும் பயப்பட வேண்டாம் என்கிற தகவலை கேரள அமைச்சர் கனகம்பாலி சுரேந்திரன் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளினுடைய பிரத்யேக காட்சிகளை நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சி வழங்கியது.